நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும். நம்ம கௌதம், மதுமிதா இருக்காங்கல்ல, அவங்க 2 பேத்துக்கு இடையில வந்து நெருக்கம் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படிதாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா, மதுமிதா போய் கிரண வெளுத்து கட்டிட்டாங்க அப்படிதாங்க சொல்லலாம். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன கிஃப்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வத்தோடு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் வெளியில் வந்து பட்டாசு சத்தம் கேட்குது. ஒரு காரெல்லாம் என்ட்ரி ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்குள்ளேருந்து பார்த்தா நம்ம கௌதமி மேம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இறங்கி வர்ற மாதிரி காட்டுறாங்க. அவங்க இறங்கி வந்தோடனே அவனுக்குள்ளே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த குழந்தைய லேடிஸ் எல்லாருமே வந்து அவங்க கூட செல்ஃபி எடுக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு மாடியில் வந்து அவங்க தான் காலிங் பெல் வந்து அமுக்குறாங்க. உடனே சார் நீங்கள் சொன்ன கிஃப்ட்டை யாரோ கொண்டு வந்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கிரண் சொல்கிறாரு. நான் கிஃப்ட்டை கொண்டு வர சொல்ல ஆள் கிடையாது, கிஃப்ட்டே வந்திருக்கு, போய் வந்து கதவை திறங்க. மதுமிதா, இந்த கதவை வந்து நீங்கள் தான் திறக்கணும், உங்களுக்கான கிஃப்ட்டு தான் வந்திருக்கு, போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. யார் இருக்காங்க பார்த்தா நம்ம கௌதமி மேம் தான் இருக்காங்க. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து சிலையாக நின்றுட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. மேடம் நீங்களா, இது நிஜமா இல்லைன்னா கனவா தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது நிஜம்தான், வாங்க உள்ளே போய் பேசுவோம்னு சொல்லிட்டு கௌதமி மேமிடம் வந்து வீட்டுக்குள்ளே வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்தோடனே பார்த்தா கிரணுக்கு வந்து பயங்கரமான ஷாக்கு. என்னடா நம்ம வந்து ஃபோட்டோ பெயிண்டிங் பண்ணி கொடுத்து அதை வந்து பெரிய கிஃப்ட் ஆக்கிடலான்னு பார்த்தா இங்கே பயங்கரமான ட்விஸ்டெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக்கு. நம்ம ரேணுகாக்கெல்லாம் அதை விட ஷாக்கு. மேடம் நீங்கள் தானா, என்னால் நம்ப முடியல, கை காலெலாம் பதறுதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம கௌதம் வந்து தேங்க்ஸ் சொல்கிறாரு. மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம், உங்களோட பிஸி ஷெட்யூலில் வந்து எனக்காக இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கௌதம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்களும் நானும் சேர்ந்து அனாத ஆசிரமத்துக்கு இப்படி நிறைய சேவையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எனக்காக வந்து நீங்கள் இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்டது கிடையாது, இப்போ ஃபஸ்ட் டைமாக வந்து என்கிட்ட கேட்டிருக்கீங்க, அதை கூட நான் பண்ணலைன்னா எப்படி, அதனால தான் உடனே கிளம்பி வந்துட்டேன். மதுமிதா, உன்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஜென்யூனான பெர்சன், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட், அதாவது யார் உதவி கேட்டு வந்தாலும் அப்படி செஞ்சுருவார். இது வரைக்கும் என்கிட்ட கூட எதுவுமே கேட்டதில்லை. சாரி, உங்களுக்காக தான் அவரே என்கிட்ட கேட்டிருக்காரு. அப்படின்னா உங்கள் மேலே அவர் எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே கௌதம் மதுமிதாக்கு வந்து பேக்ரவுண்டில் ஒரு லவ் சாங்கெல்லாம் போடுறாங்க. 2 பேரும் கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு கிரண் வந்து பயங்கரமான கடுப்பில் இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதுக்கடுத்து வந்து ரேணுகா வந்து சொல்கிறாங்க, மேடம் உங்களோட படத்தை எல்லா படத்தையுமே நான் பார்த்துட்டேன் மேடம், உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஃபேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து அவங்க நன்றி சொல்லிட்டு நம்ம கௌதமி மேம் வந்து மதுமிதாவிட்ட கேட்காங்க. மதுமிதா, என்னோட பெரிய ஃபேன் சொல்கிறீங்க, என்னை மீட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை மேடம், உங்களை மீட் பண்ணுறதுக்கான முயற்சியெல்லாம் எடுக்கலை, ஆனால் எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் வந்து லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே வந்திருக்கீங்க, எனக்கு ஒவ்வொரு கஷ்டம் வரும்போதும் உங்களை தான் நினச்சிக்கிடுவேன், நீங்களே வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கீங்க, என்னால் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் நான் வந்து பெரிய மோட்டிவேஷனாகவே எடுத்துக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து கௌதமி மேடம் வந்து கிளம்பிடுறாங்க. சரி, எனக்கு வந்து நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. எல்லாருமே கீழே வாசல் வரைக்கும் வந்து அவங்கள வந்து வழி அனுப்பி வச்சிடுறாங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம சுருதிக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துருச்சு. அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா கிரண் மட்டும் நின்றுக்கிட்டு இருக்காரு. என்ன கிரண், உன் ஒய்ஃப் போயிட்டா நீ போகலையா அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா சொன்னோடனே அவங்களும் ஒருவருன்னு போகிறாங்க. பின்னாடியே மதுமிதா வந்து போகிறாங்க. ஏய் நில்லு, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க மனசில், நான் கல்யாணம் முடிச்சுட்டு சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், குறுக்கு ஏதாவது புகுந்து ஏதாவது குளறுபடி பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. பார்த்தேல இந்த தீபாவளியில் எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே என்ன நடந்துச்சு, எப்படி சந்தோஷமாக இருந்தோம்னு பார்த்தேல, அவர் வந்து சொக்க தங்கம் சரியா, கோயில் கலசம், நீ அவரோட கால் தூசி கூட நீ பெறமாட்ட. நான் உன்னை லவ் பண்ணது என்னவோ உண்மைதான், ஆனால் அந்த கடவுள் தான் நம்ம 2 பேர்த்த பிரித்து என்னையை வந்து அவர் கூட சேர்த்து வச்சுருக்காரு. அதனால் வந்து அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் சரியா. இனிமேல் வந்து எங்கள் 2 பேர்த்துக்கு இடையில் ஏதாவது பிளான் பண்ணி ஏதாவது குளறுபடி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு ஏதாவது வந்தேன்னு வச்சுக்கோமே, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இங்கே பாரு மதுமிதா, நான் அப்படியெல்லாம் நினைக்கல, நான் ஒரு நல்லதுக்கு தான் வந்தேன், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபன்னுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. எது ஃபன்னுக்காக, என் வீட்டுக்காரை வந்து அத்தனை பேர் முன்னாடி கேவலப்படுத்த நினச்சல, பார்த்தேல அவர் எப்படி விளாண்டு எப்படி ஜெயிச்சாருன்னு, கடைசியில் கேவலப்பட்டு நின்னதே நீ தான் சரியா, இனிமேலாவது திருந்தி ஒழுங்காக இருக்கப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மதுமிதா வந்து போயிடுறாங்க. கிரண் வந்து பயங்கரமாக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஓ சந்தோஷமாக இருக்கியா, உன்னை விட மாட்டேன்டி, இதோட நீ சந்தோஷமாக எப்படி இருக்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து கௌதம் வந்து வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அப்போ வந்து ரேணுகா வந்து முறுக்கு அதிரசம் எல்லாம் பையாக வந்து சந்தோஷக்கிட்ட கொடுத்து விட்டுறாங்க. இதையும் கொண்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வெளியில் வந்திருக்காங்க. பார்த்தா வழக்கம் போல் கிஃப்ட் ஒர்க் ஆகலை. என்னங்க எப்போ பார்த்தாலும் எனக்கே இந்த கிஃப்ட் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரி விடுங்க வாங்க நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. லேசாக கால் சிலிப்பாகி பார்த்தா நம்ம கௌதம் வந்து மதுமிதா மேலே விழுந்துடுறாங்க. 2 பேர் ஃபேஸும் பக்கத்தில் உரச ஆரம்பிச்சிடுது. உடனே டக்குன்னு வந்து அவங்க ரியலைஸ் ஆகி அப்படியே பேக்ரவுண்டில் லவ் சாங்கெல்லாம் போட்டு அப்படியே 2 பேர் கை பிடிச்சிட்டு அப்படியே
அப்படியே மாடிப்படியில் இறங்கி கீழே வந்துடுறாங்க. அடுத்து வண்டி ஏறி வீட்டுக்கு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் இறங்கி போன பிறகு வந்து நம்ம மதுமிதா வந்து உள்ளே போகிறாங்க, கௌதம் போகிறாங்க. அந்த பின்னாடி இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, அதாவது அந்த பலகாரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னோடனே வீட்டில் வேலை பார்க்குறவங்கலாம் எடுத்துகிட்டு வராங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம பாட்டி வந்து வேலைக்காரங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்தோன்னே சரி நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கௌதம் என்னப்பா நல்லா இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாட்டி, சூப்பராக முடிஞ்சுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவருக்கு ஒரு ஃபோன் வந்துடுது. சரின்னு சொல்லிட்டு நான் போய் ஃபோன் பேசிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஃபோன் பேச போனோடனே மதுமிதா வந்து பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா அங்கே எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அதெல்லாம் இல்லை பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஏய் பாட்டிக்கிட்ட போய் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை பாட்டி பிரச்சனைலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் வந்து போட்டு காமிக்கிறாங்க. அதாவது பாத்ரூம் சரியில்லாது, அதுக்கடுத்து லிஃப்ட் ஒர்க் ஆகாது, இதெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாட்டி, அவர் சமாளிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா உண்மையாகவே உங்கள் வீட்டில் தான்மா சந்தோஷமாக இருந்திருக்கான், அவனை பாருமே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அவர் நல்லா சிரித்து சந்தோஷமாக வந்து ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காரு. அவரை மாற்றுறதே நீதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு வந்து அபிஷேக் வந்து பயங்கரமான கோவத்திலே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு முடிச்சிடுறாங்க.